அது ஆண்டவர் சொல்றார். ஆகிலும் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மூலமாகவும் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் மூலமாகவும் இந்த பொல்லாத மனிதர்கள் தீவிரமாய் புறப்பட்டு நான் சொல்லாததை சொல்லி நான் கற்பியாதவைகளை பேசி ஜனங்களை வழி திரும்ப பண்ணுவார்கள். ஜனங்களை, விசுவாசிகளை வழி தவற பண்ணுவாங்க. அவர்களுடைய வார்த்தையை கேட்கிற எவனும் கண் சொருகி போனவனை போல போவான். நீங்கள் அவனிடத்தில் பேசினால் உங்கள் வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாமலும் கேட்க முடியாமலும் அவன் கண் சொருகி போன குருடனை போல் இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஸ்டெல்லா ரமலா, டேனியல் டேவிட்சன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சூழ்நிலையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு புயல் அடிக்கிறது. கிறிஸ்தவன் என்கிற பெயரை தரித்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டு வஞ்சித்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிற வஞ்சகர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். யாரு பெருசுன்னு நம்ம அடிச்சு காட்டுவோம். மக்கள் முடிவு பண்ணிட்டோம் நம்பர் 1 யாருன்னு. என்ன சொல்ற? நீ நம்பர் 0, அந்த நம்பர் 1. இல்ல 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 இல்ல, நான் தான் நம்பர் 1. நாங்க நம்பர் 1. நான் உத்தமராசா, எங்க சின்ராசா, பிரபல நாட்டாம, இப்போ இக்காலத்து நாட்டாம, கிறிஸ்தவங்களுக்குள்ள இவர் நாட்டாம, வாத்தா தேவடியாமனை பிரவீன், பிரஃபின் டினோ, பேலியாளின் மகன் என்னடா அர்த்தம்? தேவடியாமனே சொல்றா உன்னையே தாண்டா. இல்லையே உங்களெல்லாம் எவனி மதிக்கணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. அவங்க வாத்தா இப்போ நம்மளுடைய டார்லேஜே வீட்டுக்கு நம்முடைய அன்புக்குரிய போதகர் உசிலம்பட்டி கருணாகரன் ஐயா வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். போறோம் கண்டிப்பா எல்லா இடங்களுக்கும் இனிமேல் வருகிற நாட்கள்ல நம்ம ஒன்றிணைந்து இந்த என்ன சொல்றது, நம்ம டார்லேஜேவாக இருக்கட்டும், கேபாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் போதகரை வந்து, அதாவது எப்படின்னா உசிலம்பட்டி போதகர் அவரை குறித்து அவதூறாக அநேக காரியங்கள் ஒரு எவிடன்ஸே இல்லாம அநேகர் பேசி கொண்டு வர்றாங்க. எல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதற்கு மூலியமாக இந்த சட்டத்து ரீதியாக சட்டம் சும்மா இருக்காது. நான் அதை முழு மூச்சா இறங்கிக்கிட்டே இருக்கேன். ப்ரூஃப் இருந்தா ஆதாரத்தோட போட்டு ஏதாவது ஒன்று பேசணும், வைக்கணும், அதை பேசுங்க. பிசினாரித்தனம் பண்ணி இந்த தசம்பாகத்தில் கையை வச்ச கேஸு, அப்புறம் வந்து நான் என்ன ஆனாலும் என் கம்மலை கழட்ட மாட்டேன், என் செயினை கழட்ட மாட்டேன், என் இதை கழட்ட மாட்டேன், அதை கழட்ட மாட்டேன், கொடுத்துட்டா என்ன பண்றது? எனக்கு தெரியாது. அதெல்லாம் மற்ற எல்லாம் தங்கம், பொண்ணு, வெள்ளி, எல்லாம் வைரம் எல்லாம் உனக்கு ஊழியம் பண்ணும். 200 ரூபாய் மூக்குத்தியை வச்சு வாழ போறோமா, இல்ல 2000 கோடி வச்சு வாழ போறீங்களா? மனம் தரும் பணம். Think and grow rich. Richness is understanding. எல்லாம் சொல்லுங்க. பணம் என்பது ஒரு புரிதல். என் வாழ்க்கையில எதை விதைக்கிறனோ எங்க அப்பா எனக்கு அறுவடையை தருவார். வார்த்தை தவறாயா? பிரசங்கத்தை குதிச்சு குதிச்சு பண்றீங்களே. அந்த பாஸ்டர் சொல்றாரு, உங்களுக்கு நான் கொண்டு வரக்காக தான் தம்பி நான் இவ்வளவு பெரிய சூட்கேஸ் கொண்டு வந்தேன். இல்ல இந்த ஒரு பிரசங்கத்துக்காக நான் இவ்வளவு பெரிய சூட்கேஸ் தூக்கிட்டு வரணும் அவசியம் இல்லை. உங்களுக்காக ஃப்ளைட்ல தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. உங்களை வந்து பணம் இல்லாதவன் இந்த உலகம் சொல்லி இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை வச்சு கர்த்தர் பணத்தை கொடுத்து உங்களை கோடீஸ்வரனாய் மாற்றுவார். ஆமென். தகுதி இல்லைன்னு எந்த உலகம் சொல்லுச்சோ அந்த உலகத்துக்கு முன்னாடி உங்களை VVIP தேவன் மாற்றுவார். ஒரு தேவ மனுஷனுக்கு கொஞ்சம் தங்கம் கொடுத்தேன். And he took the scripture. அவர் இந்த வசனத்தை எடுத்தாரு. Gold grows, gold grows. அவர் சொன்னாரு தங்கம் வளருது, விளையுதுனாரு. 4 grams gold. 4 கிராம் தங்கம் which we released.
அவருக்கு கொடுத்தது 4 கிராம் தான். And then gold grows, he's speaking. டெய்லி தங்கம் விளையுது, தங்கம் வளருதுன்னே சொல்லிட்டு So one இருந்தாரு. day he took to check it. ஒரு நாள் போய் அதை எடுத்து பார்த்தாரு, சோதிச்சு பார்த்தாரு. 4 கிராமத்தை. It was 6.3 grams. 4லிருந்து 6 கிராமா வளர்ந்துருச்சுங்க. With the paper. எல்லாத்துக்கும் சாட்சி இருக்குது, ஆதாரம் இருக்குது. உங்க பணம் மகளுக்கு கல்யாணம் நடக்கணும், வீடு கட்டணும், சபை கட்டணும் அப்படின்னு சொல்லி களஞ்சியத்திலையும் பேங்க்லயும் எல்ஐசிலையும் போட்டு வச்சிருக்கிறிய, அது சரி கிடையாது. அது விதைக்கப்பட வேண்டும். Gold seed. தங்கம் ஒரு விதை, Silver is a seed. வெள்ளியும் விதை தான், Money is also a seed. பணமும் விதை தான். But what you sow? ஆனா எதை விதைக்கிறீங்க? அதுதான் இருக்கும் போது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருவிருந்து ஆராதனை நடைபெறும் போது சினிமா பாடல் ஒன்றை அங்கிருக்கும் போதகர் மற்றும் விசுவாசிகள் இணைந்து பாடும் ஒரு காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சினிமா பாடலில் எடுத்து சர்ச்சில் பாடுறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஒரு பில்டிங்கில் பாட்டு பாடிட்டா தப்பா? நான் பாடினது இந்த ரத்தமாறு என்ற ஒரு பாட்டு பாடணும். ஆமாம் ஆமாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது? கொடிய ஓநாய்க்கள் உங்களிடத்தில் வரும், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆவியானவர் நமக்கு திருவுளம் பெற்றி இருக்கிறார். தேவன் தன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த மீட்டு கொண்ட அந்த சபையை பீறி போடுவதற்கு ஓநாய்க்கள் வருகிறது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கையாயிருங்க, ஓடுங்க, இவங்களை விட்டு நீங்க ஓடுங்க, தயவாக தப்பித்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? கடைசி நாட்களில் இவர்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க? மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறவர்களாயும் வருவார்கள். இவர்களை விட்டு நீங்க ஓடுங்கன்னு வேதவசனம் சொல்லுது. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. பாவங்களில் நிறைந்து பற்பல இச்சைகளில் இழுப்புண்டு நீ மடிந்து போகாத சபையே விழித்து எழுந்து ஓடு என்று வேதவசனம் நமக்கு சொல்லுது. இந்த யூடியூப் ஊழியங்களை நீங்க நம்பாதீங்க. இவைகள் ஓநாய்க்கள், கள்ள ஓநாய்க்கள். இந்த யூடியூப் ஊழியத்தின் மூலமாக பலருடைய வாழ்க்கை நாசமாய் போயிருக்குது. நரகத்திற்கு நேராக கொண்டு செல்கிற சாத்தானுடைய தந்திரம் இது. நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்க போற சபையில் உங்களுடைய மெய்ப்பனுக்கு கீழ்ப்பட்டு உங்களுடைய மெய்ப்பன் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிறவர்களாயிருங்கள். உங்கள் சபையில் இருக்கிற யூத் மீட்டிங்க்கு நீங்க போங்க, உங்க சபையில் இருக்கிற ஃபாஸ்டிங் பிரேயருக்கு நீங்க போங்க, உங்க சபையில் இருக்கிற போதகர் சொல்லுகிறதை கேளுங்க. அவரே உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவு சொல்லுகிறவரா இருக்கிறார் என்ற எபிரேயர் 13ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுது. அதனால் அவருக்கு கீழ்ப்பட்டு இருங்க. ஏன்னா மந்தையை காப்பதற்கு மெய்ப்பனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த மெய்ப்பனுக்கு கீழே நீங்க அடங்கி இருங்க. நீங்க அதிலிருந்து வெளியே வந்தீங்கன்னா ஓநாய்க்கள் உங்களை பீரிட்டு போடும். ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்ததைப் போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுது. ஆமா, சர்ப்பம் வஞ்சித்து அவர்களை அழித்ததை போல, தேவனிடத்திலிருந்து அவர்களை பிரித்ததை போல இந்த கள்ள ஓநாய்க்கள் உங்களை பிரிக்க சாத்தான் ஏற்படுத்தினவர்கள் இவர்கள். சாத்தான் ஏற்படுத்தின நபர்கள் இவர்கள்.
ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. கிறிஸ்துவின் கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறா என்பதை அறிந்து இவைகளை விட்டு நீ விலகி ஓடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள, உங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள விலகி ஓடுங்க. ஆண்டவருக்குள் மறைந்திருங்க. உங்களுடைய சபைக்குள் நீங்க மறைந்திருங்க. உங்கள் மேய்ப்பன் உங்களை நடத்துகிற வழியில் நீங்கள் நடங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஜாக்கிரதையா இருங்க, இல்லைன்னா மோசம் போயிடுவீங்க. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? இச்சையை விட்டு விலகி சொத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் நாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இப்பேற்பட்டவர்களுடன் நீங்கள் ஐக்கியத்தை வையுங்கள். உலகத்திற்கு பின்னாடி ஓடாதீங்க. ஓடுனீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் மகா பெரிய குழியில் விழுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால் எந்திரிக்கவே முடியாது. Then it is too late for you to come back. So be careful, be cautious. புத்தியினமும் தர்க்கங்களும் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகீருன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரியான காசிப் பண்ணுகிறவர்கள், இந்த மாதிரியான தர்க்கங்கள் பண்ணுகிறவர்கள், புத்தியினமான செயல்களை செய்கிறவர்கள், சண்டை இடுகிறவர்கள், மற்றவர்களை குற்றம் கூறுகிறவர்கள், பரிகசிக்கிறவர்களிடத்திலிருந்து விட்டு விலகி ஓடுங்கள். தப்பித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஆத்துமாவை தப்பித்துக் கொள்ள வகை தேடிக்கொண்டு ஓடுங்க. அல்லேலூயா, ஓடுங்க. கிறிஸ்தவம் என்பது என்ன? தேவன் நம்மை பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்ததுதான் கிறிஸ்தவம். நாம் விசுவாசத்தினால், கிருபையை கொண்டு, தேவன் கொடுத்த ஈவினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன? அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அச்சு அடையாளங்களாகிய அந்த குணாதிசயங்களை அவனுக்குள் ஆண்டவர் ஏற்படுத்துவார். அவன் இந்த சாரமற்ற உலகத்திற்கு உப்பாகவும் இருளாய் இருக்கிற இந்த பூமிக்கு ஒளியாகவும் ஆண்டவர் அவனை வைத்திருப்பார், அவளை வைத்திருப்பார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்கள் போகிற, நீங்கள் பேசுகிற, நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியமும் இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருக்கும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உன்னை பணக்காரனாக்க வேண்டும் என்பதோ, அல்லது உன்னை பெரிய செல்வந்தன் ஆக்க வேண்டும் என்பதோ, உன்னை புகழின் உச்சியில் கொண்டு போக வேண்டும் என்பதோ தேவனுடைய சித்தம் அல்ல. மாறாக நம்முடைய பழைய மனுஷன் மாறி புதிய மனுஷன், கிறிஸ்துவனுடைய சாயலை தரிக்கிற புதிய மனுஷனாய் உன்னை மாற்றி உன்னை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்குது. விழித்துக் கொள்ளுங்கள் சகோதரா, விழித்துக்கொள். வேதவசனம் சொல்லுது, ரோமர் 12 என்ன சொல்லுது? உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாதீங்கள்னு சொல்லுது. அடுத்த அதிகாரம் ரோமர் 13-14 என்ன சொல்லுது? இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். உலகத்தை தரித்துக் கொள்வதற்கு பதிலாக மாறாக இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறவர்களா இருங்க. வெளிப்படுத்தின புத்தகம் 22 கடைசியில் என்ன சொல்லுது? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. தன் மணவாட்டி சபையை சேர்ப்பதற்கு மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வருகிறார். தன் கரை திரை மாசற்ற மணவாட்டி சபையை சேர்க்க அவர் வருகிறார். ஆயத்தமாயிருங்கள். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதவசனம் சொல்லுதாம். இதுவே நம்மளுடைய சிந்தையாயிருக்கட்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனத்தையும் விசுவாசத்தினால், கிருபையை கொண்டு, தேவன் கொடுத்த ஈவினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நம்மையும் ஆண்டவர் நீதியிலும் பரிசுத்தத்திலும் நடத்த அவர் சித்தமாயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நம்மை நடத்துகிறவர்கள், நம்மை வழிநடத்துகிற மெய்ப்பர்கள், தேவன் நமக்கு ஏற்படுத்தின நம்மளுடைய சபையின் மெய்ப்பனாகிய பாஸ்டருக்கு நீங்கள் கீழ்ப்பட்டுருங்க. அதுவே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் அங்கிருந்து தவறி போயிட்டீங்கன்னா ஓநாய்க்கள் உங்களை பீரிடும், நீங்கள் அழிந்து போவீர்கள். ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கடைசியாக நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் நீங்கள் எந்த சுத்தமான காரியத்திலும், பண ஆசையிலும், இச்சையிலும் இருந்து விலகி ஓடி தேவனை முழு மனதோடும், முழு உறுதியத்தோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து பிறனையும் நீ நேசிக்கிற அந்த தருணத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளருவது.
ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.